அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளே, ரியாதுல் பதிஆ கிதாபில் நாம் கிதாபுல் ஹஜ்ஜி உல் உம்ரா என்ற இந்த தொகுப்பை படித்து வருகின்றோம். இந்த கிதாபு தொடங்கியதிலிருந்து பாட வரிசை எண் இன்று நாம் பாடம் 53 பார்க்க போகின்றோம். அருமையானவர்களே, இந்த 53வது பாடம் அதனுடைய தலைப்பு என்னவென்றால் அத்தவாஃபு. தவாஃபு சம்பந்தமாக உள்ள ஒரு பாடம்தான் இந்த 53வது பாடம். தவாஃப் என்றால் வலம் வருதல், சுற்றுதல் என்பது அதனுடைய நேரடி பொருளாக இருக்கின்றது. இங்க நம்ம எதை வலம் வரணும், எதை சுற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய புனித இல்லமான காபத்துல்லாஹுவை சுற்றி வருதல், வலம் வருதல். இந்த தவாஃப் என்பது ஹஜ்ஜு உம்ராவுடைய முக்கியமான ஒரு ருக்குனாக, பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த தவாஃப் என்ற பாடத்திலே நாம் காண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் தவாஃபுடைய சரத்துகள் மற்றும் அதனுடைய சுன்னத்துகள். இதை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். தவாஃபுடைய சரத்துகள் 7. மொத்தம் தவாஃபுடைய ஷரத்து அப்படின்னு சொன்னா கட்டாயமாக அந்த அமல்ல இருக்கணும். இந்த ஷருத்துல ஏதாவது ஒன்று விடுபட்டு விட்டாலும் அங்கே அந்த அமல் உண்டாகாது. தவாஃப் என்பது ருக்குனு, ஹஜ்ஜு உம்ராவுடைய ருக்குன், முக்கியமான பகுதி. அந்த ருக்குன் செய்யவே இல்லை என்றால் அறவே அந்த ஹஜ்ஜு உம்ரா நிகழாது. அதே போல அந்த ருக்குனுக்கான ஷரத்துகள், இந்த ஷரத்துகள் எல்லாம் சேர்ந்தால்தான் அந்த ருக்குன் பரிபூர்ணம் அடையும். சில இமாம்கள் சரத்து என்று சொல்ல வேண்டிய அந்த பகுதியில் வாஜிப் என்றும் வார்த்தையை பயன்படுத்துவார்கள். வாஜிப்னா என்ன? கட்டாயமாக தவாஃபுல இருக்க வேண்டிய விஷயங்கள். பெரிய அளவுல ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஷரத்து வாஜிப் என்று சொன்னதுனால வித்தியாசம் எதுவும் கிடையாது. அப்ப இதெல்லாம் சேர்ந்தால்தான் அந்த ருக்குனை நாம் பார்க்க முடியும். ஹைர். தவாஃபுடைய சரத்துகள் 7 என்னதெல்லாம் அப்படின்னா அத்தஹாரத்து. 1வது தஹாரா, அதாவது சுத்தமாக இருப்பது. சுத்தமாக இருத்தல் என்றால் தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹதசுல் அஸ்கர் மற்றும் ஹதசுல் அக்பரிலிருந்து, சிறு தொடக்கு மற்றும் பெருந்தொடக்கிலிருந்து உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னும் நஜிஸ் என்ற அந்த அசுத்தத்தை விட்டும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல அவர் உடுத்தி இருக்கும் உடை சுத்தமாக இருக்க வேண்டும். அவர் தவாப் செய்யக்கூடிய அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இது எல்லாமே தஹாராவில் அடங்கும். 2வது சத்துருல் அவுரா. ஆண் பெண் மறைக்க வேண்டிய கட்டாயமான அந்த பகுதிகள் மறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவுரத்துகள் எதுவும் வெளிப்பட்டு விடக்கூடாது. மறைக்க வேண்டிய அந்த பகுதி வெளிப்பட்டு விட்டாலும் தவாஃபு கூடாது. 3வது இப்திதாஉஹு பில் ஹஜரில் அஸ்வதி. ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை கொண்டுதான் தவாஃபை தொடங்க வேண்டும். அந்த கல்லு இருக்கிற அந்த பகுதியில தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய படம் காட்டப்படும். எப்படி என்பது அதை பார்த்தால் நமக்கு தெரியும். இப்போ அங்கே இருந்து தான் தவாஃபினுடைய தொடக்கம். இப்போ வேற ஏதாவது ஒரு இடத்துல, உதாரணமா காபத்துல்லாவுடைய வாசல் இருக்குது, அல்லது ஹஜருல் அஸ்வத் அல்லாத மற்ற ருக்குன யமானி, ருக்குன ஷாமி, இப்படிலாம் சில அடையாளங்கள் இருக்கு. இதே மாதிரி சில அடையாளங்கள் இருக்குது. அப்ப அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் தவாஃபை தொடங்கினா அது தவாஃபுடைய எண்ணிக்கையில சேர்க்கப்படுமா என்றால் சேர்க்கப்படாது. அதை தான் இங்க சொல்றாங்க, இப்திதாஉஹு பில் ஹஜரில் அஸ்வதி ஓ முஹாதாத்துல் ஹஜரி. அதே போல இந்த ஹஜர் என்பதை கொண்டு கருத்து ஹஜருல் அஸ்வத். அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு நேர்பட வேண்டும். பிஷக்கில் ஐசரி, அவருடைய இடது புறத்தை கொண்டு, இடது ஷக்கு பகுதியை கொண்டு, அதாவது அந்த இடது புஜம், இடது புறம் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு நேர்பட்டு இருக்க வேண்டும். அவ்வள தவாஃபி வ ஆஹிரஹு, தவாஃபுடைய ஆரம்பத்திலும் சரி, அந்த தவாஃபினுடைய அந்த சுற்றினுடைய கடைசியிலும் சரி. அப்போ மொத்தம் 7 சுற்று. அப்போ ஒவ்வொரு சுற்றினுடைய ஆரம்பத்திலும் அவருடைய இடது திசை,
ஷக்குல் ஐசர் அப்படின்னா இடது திசை, வலது திசை அல்ல, இடது திசை. நேரு ஹஜருல் அஸ்வதுக்கு நேர்பட வேண்டும். அதே போல அந்த சுற்றினுடைய கடைசியிலையும் நேர்பட்டு இருக்கணும். இப்படி செஞ்சால்தான் ஒரு சுற்றாக ஆகும். இதே மாதிரி 7 சுற்று கொண்டது தான் ஒரு தவாஃப். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உங்களுக்கு விவரங்கள் வருது. 4வது ஷரத்து என்ன அப்படின்னா, யஜஅலு தாயிஃபு அல் கஅபத அலா யசாரிஹி, காபா என்ற அல்லாஹினுடைய அந்த இல்லத்தை தாயிஃப் சுற்றக்கூடியவன் தன்னுடைய இடதுபுறத்தின் மீது ஆக்குவான். இது 4வது ஷரத்து. மஅல் மஷி, நடந்து செல்வதுடன். நடந்து செல்வது என்பது ஷரத்து அல்ல, இதை உங்களுக்கு விளக்குறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்தான். அவருடைய வசதிக்கு ஏற்ப அவர் தவாப் செய்து கொள்ளலாம். அதாவது தில்கா வஜிஹிஹி, தில்கா என்றால் முன்னோக்குதல் என்பது அதனுடைய நேரடி பொருள். அப்ப அவருடைய முகம் முன்னோக்கக்கூடிய நிலையில் நடந்து செல்வதுடன் அவருடைய வலதுபுறத்தின் மீது அந்த கஅபத்துல்லா ஆக வேண்டும். யாருக்கு? இந்த தாயிஃப். தாயிஃப்னா சுற்றி வரக்கூடியவருக்கு இருக்கணும். இது 4வது ஷர்த்தாக இருக்கிறது. 5வது ஷர்த்து யகூனு ஹாரிஜன் பி ஜமீஇ பதனிஹி அன் ஜமீஇல் பைத்தி வஷாதர்வானி வஹிஜ்ரி இஸ்மாயில. இன்னும் அவர் வெளியில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்க வேண்டும். ஹாரிஜன் யகூனுடைய இஸ்மு வந்து யார் அப்படின்னா தாயிஃப். அந்த கஅபத்துல்லாவை சுற்றி வரக்கூடியவர் வெளியில் இருக்கக்கூடிய நிலையில், பைத்துல்லாவுக்கு வெளியே. உதாரணமா பைத்துல்லாவுக்கு உள்ளேயோ அல்லது பைத்துல்லாவோடு சம்பந்தப்பட்ட அந்த சுவரோடு ஒட்டிய நிலையிலோ ஒருத்தர் தவாஃப் செய்கிறார் அப்படின்னா அந்த தவாஃப் வந்து கூடாது. அதை தான் இங்க சொல்றாங்க, பி ஜமீஇ பதனிஹி, அவருடைய உடல் முழுவதை கொண்டும் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் அவர் ஆக வேண்டும். அன் ஜமீஇல் பைத்தி, பைத்தை அனைத்தை விட்டும், அந்த இல்லத்தை, இல்லம் அனைத்தை விட்டும். ஒரு ஷாதர்வான், ஷாதர்வான்னா என்ன? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னாடி அந்த படத்துல அடையாளம் காட்டப்படும். அதாவது காபத்துல்லாவுடைய அந்த அமைப்புல வந்து அதனுடைய கீழே ஓரப்பகுதியில் இப்படி அருகா வந்திருக்கும். அதுதான் ஷாதர்வான் என்று சொல்லப்படும். அப்ப அந்த ஷாதர்வானை விட்டும் அவருடைய உடல் அனைத்தும் வெளியே இருக்கணும். ஹிஜ்ரி இஸ்மாயில், ஹிஜ்ரி இஸ்மாயில்னா என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஒரு வடிவத்துல கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஹிஜ்ரு இஸ்மாயில், அதற்கு இன்னொரு பேர் வந்து ஹத்தீம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த இடத்தை விட்டும் அவருடைய உடல் முழுவதும் வெளியே இருக்கக்கூடிய நிலையில தவாஃப் இருக்க வேண்டும். இது 5வது ஷர்த். ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பைத்துல்லாவுடைய, காபத்துல்லாவுடைய உள்பகுதியில சேர்ந்துடும். காபத்துல்லாவுடைய அந்த எல்கை பகுதியில் சேர்ந்து விடும். அதனால அதை விட்டும் வெளியேறிய நிலையில தான் அவருடைய தவாஃப் இருக்க வேண்டும். 6வது ஷரத்து யதூஃபு சபஅன் யகீனன், உறுதியாக 7 சுற்று சுத்தணும். 7 சுற்று கொண்டதுதான் ஒரு தவாஃப். 7வது ஷரத்து வயகூனு தவாஃபு தாஹிலல் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராம் என்பது காபத்துல்லாவினுடைய அந்த வெளி சுற்றளவு. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட எல்கை இருக்குது. அது நம்ம அந்த இடத்துக்கு போனா நமக்கு தெரியும் எது மத்தாஃபு அப்படின்னு சொல்லி. மஸ்ஜிதுல் ஹராம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எல்கை போட்டிருப்பாங்க. இதை கடந்தது தான் அல் ஹரம். ஹரம் என்பது ரொம்ப விசாலமானது. அதுக்குள்ளதான் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது, அதுக்குள்ளதான் காபத்துல்லா இருக்கிறது. அப்ப வயகூனு தவாஃபு, அந்த தவாஃபு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உள்ளே இருக்க வேண்டும். அப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே ஒருத்தர் தவாஃப் செய்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் இப்போ அந்த தவாஃப் வந்து சரியாகாது. இப்படி இந்த 7 ஷரத்துகளை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள், தவாஃபில் பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் என்ன என்பதையும் நாம் பார்த்து விடலாம். சுன்னத்தான விஷயங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பொதுவாக எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலும் சுன்னத்துகளை வந்து நம்ம மட்டிட்டு சொல்ல முடியாது. இத்தனை எண்ணிக்கை கொண்ட சுன்னத்துகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. ஃபுகஹாக்கள், சட்ட மேதைகள் வந்து ஆய்வு செய்து அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் என்னென்ன விஷயங்கள் சுன்னத். இப்போ நம்ம படிக்கிற ரியாதுல் பதியா கிதாபை பொறுத்தவரை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 விஷயங்கள் சுன்னத்தாக நமக்கு தெரிகிறது. மற்ற கிதாபுகள் படிக்கும் பொழுது நமக்கு கூடுதல் தகவல்களும் கிடைக்கலாம். அப்போ தவாஃபுடைய சுன்னத்துகள் பல இருக்குது. அதில் ஒன்றாவது என்ன அப்படின்னா, இஸ்திலாமுல் ஹஜரில் அஸ்வதி, ஹஜருல் அஸ்வதை தொடுவது, தொட்டு முத்தமிடுவது. இஸ்திலாம் என்றால் தொடுதல் என்ற ஒரு அர்த்தம், அதே போல தொட்டு முத்தமிடுதல் என்ற ஒரு அர்த்தம்.
இருக்கிறது. அப்போ இது ஒரு சுன்னத். இரண்டாவது தக்பீலுஹு, இந்த ஹூவுடைய தமீர் வந்து ஹஜருல் அஸ்வதின் பக்கம் வீட்டிக் கொள்ளணும். ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுதல். முத்தமிடுதல் அப்படின்னா நேரடியாக உதடால என்ன செய்யறது, நேரடியாக போய் முத்துறது. கிட்டத்தட்ட அதில் அதனுடைய சூரத் அமைப்பு எப்படி வரும் அப்படின்னா, நம்ம குனிஞ்சி நம்மளுடைய தலையை உள்ள விட்டு அந்த இடத்துல முத்தமிடுறது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு சஜிதா செய்யக்கூடிய ஒரு நிலையில் வரும். ஹதீஸுகளில் இப்படியே வருது, சஜத அப்படிங்கிற வார்த்தை வருது. சஜிதா செய்தார்கள், அந்த ஹஜருல் அஸ்வதில் சஜிதா செய்து அதை முத்தமிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹதீஸுகளில் ஃபிக்ஹ் கிதாபுகளில் நம்மளால் பார்க்க முடிகிறது. தக்பீல் என்பது நேரடியாக முத்தமிடுதல். மூன்றாவது இஸ்திலாமு ருக்குனுல் யமானி. ருக்குனுல் யமானி என்று ஒன்று இருக்கிறது. அது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடிய படத்தில் காட்டப்படும். அதனை தொடுவது, அதனை தொட்டு முத்தமிடுதல். நான்காவது அல் மஷி, அதாவது நடந்து தவாப் செய்கிறது ஒரு சுன்னத். ஐந்தாவது அல் ஹுஃபாவு ஃபீஹி, அந்த நடையிலும் செருப்பு இல்லாமல் தவாப் செய்வது. ஆறாவது அர் ரமலு வல் இலுத்திபாஉ. ரமல் அப்படின்னா தவாஃபுல சில சுற்றுகளை வந்து குதித்து குதித்து தவாப் செய்வது. யுதுத்திபா அப்படின்னா இது ஆண்களுக்காக வேண்டி, இந்த ரெண்டுமே ஆண்களுக்காக வேண்டி உள்ள ஒரு சுன்னத். யுதுத்திபா என்றால் அந்த எஹ்ராமுடைய ஆடையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக் கொள்வது, யுதுத்திபா செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த இடத்துல அதற்கான விளக்கங்கள் தரப்படும். அதாவது ரமல் என்பது லேசாக குதித்து ஓடுதல். அல் யுதுத்திபா என்றால் வலது புஜத்தை திறப்பது. அதாவது மேலே வந்து அந்த ஹாஜி அல்லது முஅத்தமிர் அவர் வந்து மேலே ஒரு ஆடை அணிந்திருப்பார். அதற்கு ரிதா என்று சொல்லப்படும் மேலாடை. அது ஒரு துண்டு போன்ற ஒரு வடிவத்திலே இருக்கும். இதை தான் மேலே வந்து போர்த்தி இருப்பாங்க. இப்போ மேலே போர்த்தி இருக்கும் பொழுது அந்த ரமல் செய்யக்கூடிய சமயத்தில் அப்படியே இலுத்திபாவும் செய்யணும். இலுத்திபா அப்படின்னா வலது புஜத்தை திறந்து விடுவது. அப்போ வலது புஜத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடை பகுதியை அப்படியே அந்த வலது புஜத்தின் கீழாக கொண்டு வந்து விட வேண்டும். இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, வலது புஜம் திறந்து இருக்கும், இடது புஜம் வந்து முழுமையாக மறைக்கப்பட்டு இருக்கும். இதை தான் இலுத்திபா என்று சொல்லப்படும். இது ரெண்டுமே வந்து லிஸ்ஸக்கர், ஆணுக்கு தான். அதுவும் எப்பொழுது எந்த தவாஃபில் அப்படின்னா, இதா அராத சஅய பஅதஹு, அந்த தவாஃபுக்கு பிறகு சஅயை அவர் நாடி இருந்தால், தவாஃபுக்கு பிறகு அவர் சஅய் செய்ய வேண்டும் என்பதை அவர் நாடி இருந்தால். ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து தவாஃபுக்கு பிறகு சஅய் வரும். அப்ப தவாஃபுக்கு பிறகு எங்க சஇ இருக்கிறதோ, அப்போ தவாஃபுக்கு பிறகு சஇ இல்லை என்றால் அப்போ அங்க வந்து இந்த ரமல் இலுத்திபா என்பது சுன்னத்தாக்கப்படாது. சரி. ஏழாவது, இதுல இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பெரிய கிதாபுகள்ல உங்களுக்கு அதை பத்தி உள்ள விளக்கங்கள் தருவாங்க. அத்துஆவுல் வாரிது அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி. இந்த தவாஃப்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வந்திருக்கக்கூடிய துஆவை ஓதுவது. எட்டாவது சுன்னத் என்னவென்றால் ஓ சலாத்து ரக்அத்தைனி பஅத தமாமிஹி, தவாஃபை முழுமையாக்கிய பிறகு 2 ரக்அத் தொழுகுவது சுன்னத்தாகும். ஒன்பதாவது அல் அஃலலு ஐ யுஸல்லிய லிகுல்லி உஸ்பூஇன் ரக்அத்தைன். அதாவது பல தவாஃபுகள் செய்யும் பொழுது அந்த பல தவாஃபுகளுக்கு சேர்த்து 2 ரக்அத் தொழுதாலும் போதுமானது. சிறந்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உஸ்புவுக்கும், ஒவ்வொரு 7 சுற்றுக்காக வேண்டியும் 2 ரக்அத் தொழுகுவது சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது. இப்பொழுது வாருங்கள் நாம் கிதாபை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. இந்த பிரிவு எது சம்பந்தப்பட்டது என்றால், தவாஃபுடைய ஷரத்துகள் மற்றும் அதனுடைய சுன்னத்துகளை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பிரிவு. வஷுரூத்து தவாஃபி, இன்னும் தவாஃபுடைய ஷரத்துகள் ஆகிறது. இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தரப்பட்டுடுச்சு. அதனால இங்க லேசா நம்ம படிச்சுக்கிட்டு போனாலே நல்லா புரிஞ்சிடும். அத்தஹாரத்து, முதலாவது தஹாரத், அதாவது ஹதசுல் அஸ்கர், ஹதசுல் அக்பர், சிறு தொடக்கு பெருந்தொடக்கு, இன்னும் நஜிஸ், இவைகள் அனைத்திலிருந்தும் சுத்தமாக இருப்பது ஒரு ஷரத். வசத்துருல் அவுரத்தி, மறைக்க வேண்டிய பகுதியை மறைப்பது ஒரு ஷரத்தாகும். ஒபுதிதாஉஹு பில் ஹஜரில் அஸ்வதி, இன்னும் இந்த ஹூவுடைய தமீர் வந்து தவாஃபின் பக்கம் மீட்டிக் கொள்ளணும். தவாஃபை தொடங்குவது
பில் ஹஜரில் அஸ்வதி, அந்த கருப்பு கல்லை கொண்டு, ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கருங்கல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை கொண்டு தொடங்க வேண்டும். மேலும் ஓ முஹாதாத்துல் ஹஜரி பிஷக்கில் ஐசரி, ஷக்குல் ஐசர் அப்படின்னா இடதுபுறத்தை கொண்டு அந்த ஹஜர் நேர்பட்டு இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு அது இடதுபுறத்திற்கு நேராக அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்க வேண்டும். அவ்வள தவாஃபி வ ஆஹிரஹு, தவாஃபுடைய ஆரம்பத்திலும் இன்னும் தவாஃபினுடைய கடைசியிலும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஷர்த்தாக இருக்கிறது இதுவரை. மேலும் வயஜஅலு அத்தாயிஃபு அல் கஅபத, தவாப் செய்யக்கூடியவர் அந்த காபாவை அவர் ஆக்க வேண்டும். அலா யசாரிஹி, அவருடைய இடதுபுறத்தின் மீது காபாவை அவர் அமைத்து கொள்ள வேண்டும். மஅல் மஷ்இ, அவர் நடப்பதுடன், தில்கா வஜிஹிஹி, அவருடைய முகம் முன்னோக்கக்கூடிய நிலையில், அவருடைய முகம் எங்க முன்னோக்குதோ அப்படி முன்னோக்கக்கூடிய நிலையில நடப்பதுடன் அவருடைய இடதுபுறத்தின் மீது காபாவை அந்த தவாப் செய்யக்கூடியவர் ஆக்கிக் கொள்வார். ஒயகூனு ஹாரிஜன் பி ஜமீஇ பதனிஹி, இன்னும் அவருடைய உடல் முழுவதை கொண்டும் வெளியேறக்கூடிய நிலையிலே அவர் தவாப் செய்ய வேண்டும். அதாவது உடல் முழுவதும் காபத்துல்லா, பைத்துல்லா என்ற அந்த பகுதியை விட்டும் வெளியேறிய நிலையிலே, அன் ஜமீஇல் பைத்தி, பைத்துல்லாவை முழுமையாக வெளியேறிய நிலையில். பைத்துல்லா வந்து அதனுடைய சூரத் உங்களுக்கு முன்னாடியே தரப்பட்டது எப்படின்னு, ஆனால் அதனுடைய படம் இன்னும் உங்களுக்கு காட்டப்படலை. இன்ஷா அல்லாஹ் படம் காட்டப்பட்டு விட்டால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். பைத்துல்லாவினுடைய சம்பந்தப்பட்ட எல்கை எதிலையும் அவருடைய உடல் பட்டுவிடக்கூடாது. அதை விட்டு முழுமையாக வெளியேறிய நிலையில் தான் இவர் தன்னுடைய தவாஃபை அமைத்து கொள்ள வேண்டும். ஷாதர்வாணி, அதே போல ஷாதர்வான் என்ற அந்த சாய்வாக அமைக்கப்பட்டுள்ள அந்த கற்கள், ஷாதர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகு போன்ற வடிவத்துல சாய்வாக அமைக்கப்பட்டு இருக்கும், அதற்கு ஷாதர்வான். அந்த ஷாதர்வான் அனைத்தை விட்டும் ஹிஜ்ரி இஸ்மாயில், அதே போல ஹிஜ்ரி இஸ்மாயில் என்ற அந்த கல், அதாவது வில் வடிவத்துல அது அமைக்கப்பட்டிருக்கும், அதற்கு ஹத்தீம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அவை அனைத்தை விட்டும் அவருடைய உடல் வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில தவாஃப் இருக்க வேண்டும். ஒயத்தூஃபு சபஅன் யகீனன், இன்னும் உறுதியான முறையில 7 சுற்று அவர் சுத்த வேண்டும். வலா யகுசுது கைர தவாஃபி பி மஷ்இஹி, அவர் நடப்பது கொண்டு தவாஃப் அல்லாத ஒன்றை நாடாதவராக இருக்க வேண்டும். தவாஃபை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு நாட்டத்தில் அவர் சுற்றினார் அப்படின்னு சொன்னா இது தவாஃபாக ஆகாது. உதாரணமாக அவர் ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டு செல்கிறார் அந்த இடத்துல, அல்லது வேற ஏதாவது ஒரு நோக்கம் அவருக்கு இருக்குது அந்த இடத்துல நடக்கிறதுனால, ஆனால் அவருக்கு தவாஃப் என்பது நோக்கமாக இல்லை என்றால் அப்போ அது தவாஃபில் சேராது. ஒயகோனு தவாஃபு தாஹிலல் மஸ்ஜிதுல் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உள்பகுதியிலே அந்த தவாஃப் இருப்பது ஒரு ஷர்த்தாகும். மஸ்ஜிதுல் ஹராமுடைய எல்கைக்கு உட்பட்டு தான் மத்தாஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடையாளமிடப்பட்டிருக்கும், முசல்லா தொழுகை இடம் அப்படின்னு சொல்லி அடையாளமிடப்பட்டிருக்கும். அப்போ அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உட்பட்ட பகுதியில் தான் தவாஃப் செய்யணும். வலா தஜிபு ஃபித் தவாஃபி நீயத்துன், தவாஃபில் நீயத்து வாஜிபாகாது. எப்படி ஹஜ்ஜு உம்ராவுக்குன்னு பிரத்யேகமாக நீயத்து நாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். நீயத் என்பது முக்கியமான ருக்குன், அது இஹ்ராம் அப்படிங்கிறதுலே உங்களுக்கு அந்த நீயத் எல்லாமே வந்துடும். அப்போ அது உங்களுக்கு நீயத் என்பது முக்கியமான ருக்குன் என்று நம்ம தெரிந்து கொண்டோம். ஆனால் தவாஃபுக்குன்னு தனியாக ஒரு நீயத் அவசியமா என்றால் நீயத்து வாஜிப் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் இந்த தவாஃபு மட்டும் தனிப்பட்ட ஒரு தவாஃப் என்ற ஒரு அமலை மட்டும் அவர் செய்கிறார் அப்படின்னா அப்போ அதற்கு நீயத்து வைக்கணும். இல்லா இதா கான லிகைரி மனாசிக்கின், ஹஜ்ஜு உம்ராவுடைய அந்த வணக்கங்கள் அல்லாத ஒன்றிற்காக வேண்டி அந்த தவாஃப் இருந்தாலே தவிர, அப்போ வேற ஒன்றுக்காக வேண்டி ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி அந்த தவாஃப் இல்லை, மற்றதற்காக வேண்டி இருக்குது அப்படின்னா, அதாவது வெறுமன தவாஃப் என்ற அமலை மட்டும் செய்கிறார் என்றால் அப்ப அந்த இடத்துல நியத் வாஜிபாகும். சுனனுஹு கசீரத்துன், இன்னும் தவாஃபுடைய சுன்னத்தாகிறது. ஹூடைய லமீர் தவாஃபின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும். தவாஃபுடைய சுன்னத்துகள் ஆகிறது அதிகமாக உள்ளது. மின்ஹா, பாருங்க முசன்னிஃப் அவர்களே அதிகம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க, எண்ணிக்கை சொல்லலை, இத்தனை அப்படின்னு சொல்லி என்ன செய்யல சொல்லலை.
அப்போ நம்ம இங்கே வந்து உங்களுக்கு எண்ணிக்கை தந்திருக்கோம் அப்படின்னா இங்கே நூல் ஆசிரியர் எத்தனை தந்திருக்காங்களோ அதுக்கு உங்களுக்கு 9 என்று நம்ம எண்ணி தந்திருக்கிறோம். மற்ற மற்ற கிதாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணிக்கைகள் வித்தியாசப்படும். மின்ஹா, அந்த சுன்னத்தான காரியங்களில் இருந்தும் உள்ள ஒன்றுதான் இஸ்திலாமுல் ஹஜரில் அஸ்வதி. ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுதல், தொட்டு முத்தமிடுதல். இஸ்திலாம் என்றால் தொட்டு, அந்த கையை வந்து முத்துறது, இதற்கு இஸ்திலாம் என்று சொன்னோம். தக்பீலு, இது நேரடியாக முத்தமிடுதல். ஹூவுடைய லமீர் வந்து ஹஜருல் அஸ்வதின் பக்கம் வீட்டிக்கொள்ளும். வஸ்திலாம் ருக்குனுல் யமானி, இன்னும் ருக்குனுல் யமானியை, ருக்குனுல் யமானி என்பது ஒரு இடம், அந்த பகுதி வரும் பொழுது அதை தொட்டு முத்தமிடுவதும் சுன்னத்தாகும். வல் மஷியு, இன்னும் நடந்து செல்வது சுன்னத்தாகும். வல் ஹுஃபாவு ஃபீஹி, இன்னும் அந்த நடையில செருப்பு ஏதும் அணியாமல் செல்வது. ஒரு ரமல், அதே போல ரமல். ஒல் இலுத்திபாவு, ரமல் இல்திபாவுடைய விளக்கங்கள்லாம் உங்களுக்கு ஆரம்பத்திலே தரப்பட்டது. ரமல் இன்னும் இலுத்திபா லி ஜக்கரி, ஆணுக்கு ரமல் செய்வது, குதித்து குதித்து நடத்தல் என்பதும் இலுத்திபா. அதாவது அந்த ரமல் செய்யும் பொழுதே இலுத்திபா, தன்னுடைய மேலங்கியினுடைய நிலையை மாற்றிக்கொள்வது. இதா அராத சய்ய பாதஹு, அந்த தவாஃபுக்கு பிறகு, இந்த ஹூடைய லமீர் வந்து தவாஃபின் பக்கம் மீட்டணும். இந்த தவாஃபுக்கு பிறகு சையை அவன் நாடுகிற பொழுது, அப்போ தவாஃபுக்கு பிறகு சை இல்லை அப்படின்னு சொன்னா அங்க வந்து உங்களுக்கு ரமல் இல்திபா என்பது சுன்னத்தாக ஆகாது. வத்துஆவுல் வாரிது அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி, இன்னும் இந்த தவாஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய துஆக்களை அதிகமாக ஓதிக்கொள்வது. வஸலாத்து ரக்அத்தைனி பஅத தமாமிஹி, தவாஃபை முழுமையாக முடித்த பிறகு 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வது சுன்னத்தாகும். ஒத்துஜ்ஸிஉ ரக்அத்தானி பஅத அஸாபிஇ கஸீரத்தின், அதாவது பல ஏழுகள். பஅத அஸாபி அப்படின்னா பல ஏழுகள், கசீரா அதிகமான பல ஏழுகள், பல 7 தவாஃபுகள் செய்த பிறகு 2 ரக்காத்து தொழுகுவதும் துஜ்ஸிஉ, அது போதுமாகும், அது ஆகுமாகும். வல் அஃதலு ஐ யுஸல்லிய லிகுல்லி உஸ்பூஇன் ரக்அத்தைனி, இன்னும் சிறந்ததாகிறது ஒவ்வொரு 7 தவாஃபுக்கும் 2 ரக்காத்து தொழுகுவது சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது. அருமையானவர்களே, உங்களுக்கு இன்னும் ஒரு 2 விஷயம் மட்டும் இங்கே தரப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக தவாஃபு எத்தனை வகையா இருக்குது, அதே போல இந்த தவாஃபுல முக்கியமான சில ருக்குனுல் யமானினா என்ன, ஹஜருல் அஸ்வத் எது, ஷாதர்வான் எது, ஹிஜ்ரி இஸ்மாயில் எது, அதையும் உங்களுக்கு ஒரு காட்சி படமாக தரப்படுகிறது. நீங்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள், இது தவாஃபினுடைய வகைகள் இங்கே உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. பொதுவாக தவாஃப் என்பது முக்கியமாக 3 வகைகளாக பிரிக்கப்படும். தவாஃபுல் குதூம், தவாஃபுல் ஃபர்து, தவாஃபுல் வதா. இதுதான், இந்த 3 தான் அசல். இது போக இன்னும் நிறைய தவாஃப் இருக்கு. தவாஃபுல் நதுர் இருக்குது, தவாஃபுல் நவாஃபில் இருக்குது. தவாஃபுல் குதூம்னா என்ன? வஹுவ தஹியத்துல் பைத்துல் ஹராம், பைத்துல் ஹராமுக்கு காணிக்கையாக செய்யக்கூடிய தவாஃப். குதூம்னாலே முன்னோக்குதல் என்பது அதனுடைய பொருள். அப்போ நம்ம மக்காவுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து செய்யக்கூடிய அந்த தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் குதூம் என்று சொல்லப்படும். இரண்டாவது தவாஃபுல் ஃபரது. தவாஃபுல் ஃபரதுக்கு இன்னொரு பேர் வந்து தவாஃபுல் இஃபாதா என்று சொல்வார்கள், தவாஃபுல் ருக்குன் என்று சொல்வார்கள். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அர்கானுல் ஹஜ், வஹுவ மின் அர்கானில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜினுடைய ருக்குன்களில் இருந்தும் உள்ள ஒன்றுதான் இது. அமாலு யௌமி ஈதில் அத்ஹா, அதாவது யௌமுன் நஹர், துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள்ல செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமான ஒரு அமல் தான் இந்த தவாஃபுல் இஃபாதா என்பது. பெரும்பாலும் தவாஃபுல் இஃபாதா என்ற பெயர், அதே போல தவாஃபுர் ருக்குன் என்ற இந்த பெயர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃபுக்கு மட்டும் சொல்லப்படும். உம்ராவுடைய தவாஃபுக்கு தவாஃபுல் உம்ரா என்றே சொல்லப்படும். ஒஹுவ அஹது அர்கானில் உம்ரா, உம்ராவுடைய ஒரு ருக்குன்களில் ஒன்றாக இது இருக்கிறது. அப்போ தவாஃபுல் உம்ராவும் தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் ருக்குன் எல்லாமே ஒன்று தான், கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு தவாஃப். அடுத்து வாருங்கள். ஆனால் இது வந்து தவாஃபுல் உம்ரா என்பது உம்ராவோடு சம்பந்தப்பட்டது. இந்த தவாஃபுல் உம்ராவை தவாஃபுல் ருக்குன் என்று சொல்லலாமா கேட்டால் சொல்லலாம். ஹைர். மூன்றாவது தவாஃபுல் வதா, அதாவது கடைசி நேரத்தில் எல்லா அமல்களையும் முடித்து மக்காவிலிருந்து பயணம் ஆயத்தமாகி கிளம்பக்கூடிய சமயத்தில் செய்ய வேண்டிய தவாஃப், வழி அனுப்பு தவாஃப் அப்படின்னு சொல்லப்படும். லிமன் ஃபாரக மக்காவை விட்டு யார் பிரிவாரோ அவருக்கு இது சுன்னத்தான ஒரு தவாஃபாக இருக்கின்றது. ஹாஜன் கான முஅத்தமிரன், அவர் ஹஜ்ஜி செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது உம்ரா செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி,
இவருக்கு சுன்னத்தாக இருக்கிறது. இது தவாஃபுல் வதா என்று சொல்லப்படும். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம தெரிய வேண்டியது என்னவென்றால், அதாவது இதுல வந்து உங்களுக்கு 4 நம்பர்ஸ் தரப்பட்டிருக்கு. 1, 4, 5, 9 என்று ஒரு 4 நம்பர் இந்த இதுல தரப்பட்டிருக்குது. அல் ஹஜருல் அஸ்வத் 1வது நம்பர் போட்டிருக்குது. இங்க பாருங்க, ஹஜருல் அஸ்வத் அப்படின்னு போட்டிருக்கா. இதுதான் ஹஜருல் அஸ்வத். இங்க வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமும் போட்டிருக்குது. அதாவது இங்க இருந்து தான் நம்ம வந்து என்ன செய்யணும், தவாஃப தொடங்கணும் என்று. ஹஜருல் அஸ்வதுக்கு நேரா நின்று தவாஃப தொடங்கணும். ஒரு சுற்று வந்த பிறகு திரும்ப இங்க வந்து நின்னா ஒரு சுற்று முடியும். அவ்வளஹு வ ஆஹிரஹு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல அது. அடுத்து வாருங்கள், 4வது அஷாதர்வான். 4ஆம் நம்பர் வந்து ஷாதர்வான் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஷாதர்வான்னா இதுதான், இந்த இருக்குல்ல, இது எல்லாம் இந்த ஓரத்துல சாய்மானமாக அறையப்பட்டிருக்குல்ல, இதைத்தான் ஷாதர்வான் என்று சொல்வார்கள். இதுவும் ஷாதர்வான் தான். இது எல்லாமே ஷாதர்வான் பாருங்க, அதை சுட்டி காட்டி சொல்லப்பட்டிருக்குல்ல அது. ஹிஜ்ரு இஸ்மாயில், ஹிஜ்ரும் சொல்லணும். ஹிஜ்ரு இஸ்மாயில் என்பது இந்த பாருங்க, ஒரு ஆர்ச் வடிவத்துல தரப்பட்டிருக்குல்ல, இது வந்து ஹிஜ்ரு இஸ்மாயில். இதற்கு இன்னொரு பேர் வந்து ஹத்தீம் அப்படின்னு சொல்லப்படும். நான் பாருங்க, 2 பேருமே இங்க தந்திருக்காங்களா, அல் ஹத்தீம், ஹிஜ்ரு இஸ்மாயில். 9வது அர் ருக்குனுல் யமானி. ருக்குனுல் யமானி என்பது இந்த பக்கத்துல இருக்கு, நமக்கு தெரியாது. இப்படி சுற்றி நம்ம வரும்பொழுது இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கார்னர் தான் என்னது, ருக்குனுல் யமானி உடைய கார்னர். இந்த கார்னர் வந்து அநேகமாக ருக்குனு ருக்குனு ஷாமி, ருக்குனுல் இராக்கி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கார்னர் பகுதி இது. அது அந்த பக்கமா நம்ம போனோம்னா நமக்கு தெரியும். ஹைர், இந்த 4 விஷயங்கள் இன்றைய பாடத்துல வந்ததுனால உங்களுக்கு இதனுடைய அடையாளம் போட்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. வல்ல ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சரியாக புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.